ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிட்ரஸ் சைலன்சஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு சிம்பிளான எக்கு பார்க்கலாம். எக் ரெசிபி. ஸோ இதுக்கு நம்ம நல்லா சீசன் பண்ணிடலாம். இப்போ நாம் எக்ஸை போட்டுடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் லைட்டாக சால்ட் அது மேலே போட்டுடலாம். அவ்வளோதான், கொஞ்சமாக சால்ட் போட்டிருக்கேன். இப்போ நான் யூஸ் பண்ணுற பவுடர் பீட்ரூட் பவுடர். இதுதான் ஜஸ்ட் மேலே எப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்றேன். எப்போவும் யூஸ்வலாக நம்ம பெப்பர்லாம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவோம். இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமாக பீட்ரூட் பவுடர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறோம். ஸோ நமக்கு எதாவது இதிலேருந்து கலர்ஃபுல்லாக எதாவது சத்து நமக்கு கிடைக்கும். இப்போ பீட்ரூட் பவுடர் கடையிலே இப்போல்லாம் கிடைக்கிது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். புல்சையை ரொம்ப நேரம் குக் பண்ணாலும் நல்லா இருக்காது. ஸோ இப்போ நாம் இதை கேர்ஃபுல்லாக பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதை புல்சைன்னு சொல்கிறாங்க, சன்னி சைடு அப் எக்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ குக்கானது அது போதும். ஸோ இப்போ நாம் இதை கேர்ஃபுல்லாக எடுத்து வைக்கணும். ஸோ கேர்ஃபுல்லாக எடுத்து வச்சாச்சு. இதுதான் நம்மளோட பீட்ரூட் ஸ்ப்ரிங்கிள்டு என்னது எக்ஸ். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எப்போவும் நம்ம பெப்பர் பவுடர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி தான் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரியும் நம்ம ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஒவ்வொரு வேரியேஷன் தான் நம்மளே இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிட்றதுக்கு, ஹெல்த்தியாகவும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி பீட்ரூட் பவுடர் இப்போது ஆர்கானிக்குன்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் நமக்கு கிடைக்கிது. அமேசான்லேயும் கிடைக்கிது. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி கேரட் பவுடரும் கிடைக்கிது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.